நான் இல்லைங்கிறதுக்காக யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் என்னோடய ஆயுசு இதோட முடிஞ்சதுன்னு நான் நினச்சிக்கிறேன். என்னால் போராட முடியல. இவ்வளோ தூரம் தான் நான் ரொம்ப ஓடி பார்த்துட்டேன், பட் முடியல. ஃபேமிலிக்காகவும் இந்த சொசைட்டிக்காகவும் வாழணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் முடிய மாட்டேங்குது. ஒவ்வொரு செகண்டாக வலியோடு இருக்க முடியல. வலிக்குது, ரொம்ப வலிக்குது. அவ்வளோதான். எனக்காக யாரும் அழுக வேண்டாம். நான் எங்கள் அண்ணாக்கிட்டேயும் என்னை மறந்துடுங்க. எப்பயும் போல் நான் எங்கள் அண்ணன்கிட்டயே போய்க்கிறேன். என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லாக எங்கள் அக்காவுக்கு மாற்றி விட்டுறேன். ஆக வேண்டிய கரையில் எங்கள் அக்கா கொடுத்துப்பாங்க. என்னை யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் ஒன்றும் கோலம் இல்லை. என்னால் முடியல, இப்பயும் முடியல. இப்பயும் எனக்கு வலிக்குது. ப்ளீஸ் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த குடும்பத்தை எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் பார்த்துப்பாங்க. இவங்க 2 பேரும் குடிக்க மாட்டாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். என்னோடய சாவுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா திருந்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என் மேலே அன்பு காட்டினதுக்கு. எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்காக நேற்று திருப்பதிக்கு போயிருந்தேன். ஆனால் முடியல. அங்கே போயும் இன்னும் அதிகம்தான் ஆச்சே தவிர கம்மியாகலை. ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பயம் என்னோடய சாவில் அந்த பயம் இல்லை. நைட்டு 3 மணி ஆச்சுனாலும் 2 மணி ஆச்சுனாலும் ஏன் 6 மணி 5 மணி ஆனாலும் தூங்க முடியறதில்லை. நானே எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் கன்சல்ட்டிங் பண்ணிட்டேன். ஆனால் அந்தளவுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னால் முடியாமல் தான் இந்த முடிவை நான் எடுக்கிறேன். எல்லாத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன். நன்றி. சந்தோஷ், அம்மா அப்பாவை திரும்பியும் சொல்கிறேன். அம்மா அப்பாவை, வள்ளி அக்கா, செல்வி அக்காவை நல்லா பார்த்துக்கோ. இவங்கக்கிட்டலாம் சண்டை போடாத. எத்தனை வயசானாலும் இவங்க நம்மளோட அக்கா, இவங்களோட அம்மா அப்பா. அக்கா ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்டாலும் நீ அவங்களோட ஆசையை நிறைவேற்றி முடியலையா, முடிஞ்சா பார்க்குறக்கா அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி யாருக்கிட்டையும் அதிகமாக சண்டைக்கு போகாத, அதிகமாக குடிக்காத, கரெக்டாக இரு. நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி.